முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இப்போது உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு தானே தொட்ட. கண்டிப்பா நீ எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் கிடைக்கும்படியும், அதன் மூலமாக உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும்படியும், உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நல்லபடியாக நீ நிம்மதியாக வாழும்படியும் இந்த முருகன் அருள் செய்ய போகிறேன். இப்போது எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக நல்லபடியாக தூங்கு. நாளை காலையில் உனக்கான விஷயங்கள் வெற்றிகரமாக நடப்பதையும், நீயே எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக நீ எதிர்பார்த்த பணம் உனக்கு கிடைக்கும் அற்புதத்தையும் நீ உணர்ந்து மகிழ்ந்து துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் என் செல்வமே. நாளையிலிருந்து நீ உன் வாழ்க்கை தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ தயாராகு. நீ எப்போது மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாலே உன்னுடைய இலக்கும் எதிர்பார்ப்பும் நிச்சயம் வெற்றிகரமாக வந்து சேரும். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் சரி செஞ்சிருவார்ன்ற நம்பிக்கையோடு இரு. கண்டிப்பா நிச்சயமா நீ வெற்றி பெறுவாய் என் செல்வமே. உன்னுடைய விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் கண்டிப்பா உனக்கான வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்கும். நீயாகவே வீணாக கற்பனை செஞ்சுக்கிட்டு பயப்படாதே. நீ பயப்படுவது போல உன் வாழ்க்கையில எதுவும் நான் நடக்க விடமாட்டேன். நானே உனக்கு பாதுகாவலனாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. மனசை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கோ. உனக்கான ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் வரப்போகுது. கண்டிப்பா நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் என் செல்வமே. விடாமுயற்சி உள்ளவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறும் வரை ஓய்வதில்லை. விடாமுயற்சியோடு செயல்படுபவர்கள் பயன்படுத்தப்படாத பாறை நிலத்திலும் பயிரை விளைவிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கு, இறைபக்தி இருக்கு, முயற்சியும் இருக்கு. அதே போல நீயும் உன் வாழ்க்கையில விடாமுயற்சியோட வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது, உன் பொறுப்புகளை சரியாக செய்ய முயலும் போது தோல்வியை தாண்டி மாபெரும் வெற்றியை உன்னால பெற முடியும் என் செல்வமே. மற்றவங்க எப்போ எந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு கைவிடுறாங்களோ அவர்கள் கைவிட்ட இடத்திலிருந்து தொடங்கி கண்டிப்பா உன்னால வெற்றிகரமாக அதை முடிக்க முடியும். அடுத்தவங்களை விட கூடுதலாக நீ ஒரு நிமிஷம் முயற்சி செஞ்சாலும் சரி, ஒவ்வொரு அடியையும் ஒரு படி எடுத்து வைக்கும் போதும், ஒவ்வொரு நிமிஷமும் விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் போதும் கண்டிப்பா உன் சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் ஏற்றார் போல உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் உன் கைகளில் வந்து சேரும். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வல்லமையோடும் வலிமையோடும் திடமான தைரியத்தோடும் தான் இந்த முருகன் உன படைச்சிருக்கேன். நீயும் உறுதியான நம்பிக்கையோட விடாமுயற்சியோட வாழ்க்கையை வாழத் தொடங்கும் போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும். இந்த உலகத்தில் போர்க்களம் மாதிரி தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சமும் அதில் இருக்க மனிதர்களும் இருக்காங்க. இந்த போர்க்களத்தில் உன்னால் நம்பிக்கையோடு தைரியமாக நிற்க முடிஞ்சாலே நீ பாதி ஜெயிச்சது போலதான். தேவையில்லாமல் உன் செயல்களிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் நீ பின்வாங்க வேண்டாம். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய். வெள்ளம் கரை புரண்டு ஓடுவது போல உன் வாழ்க்கையில் வெற்றி கரை புரண்டு ஓடும்படியும், நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும்படியும், வாழ்க்கையில் ஜெயிச்சு நீ உச்சத்தை தொடும்படியும் இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை சூழ்நிலையை உயர்த்தி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். திறமையும் சாதுரியமும் உனக்குள்ள நிறைய இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோல்வியை பற்றி யோசிக்கவே வேணாம். எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் உனக்கு துணையாக இருப்பேன். எந்த ஒரு விஷயத்திலும் கனிவான அணுகுமுறையோடு நீ இருந்தீனா அது எல்லாரையும் உன்னை நோக்கி இருக்கும். முதல்ல நீ யாருங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றத கவனித்து பார்த்து புரிஞ்சுக்கோ. யாராவது நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக இருக்கும்போதோ அல்லது நடந்து கொள்ளும் போதோ தேவையில்லாமல் கோவப்பட்டு வீணாக கத்தி சண்டை போடாத. ஏன்னா கத்துறதாலேயோ சண்டை போடுறதாலேயோ எதையுமே இங்கு மாற்ற முடியாது. நீ யார்கிட்டையாவது சண்டை போடும்போது அவங்க இன்னும் உனக்கு எதிராக எதிரிகளாகத்தானே மாறி போவார்கள். அதனால் யாரையும் நீயாகவே எதிரிகளாக உருவாக்கி கொள்ளாமல் கொஞ்சம் அனுசரணையோட பொறுமையோடு விட்டு கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றுனா அது நிச்சயம் உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நாளை காலையில் நீ எதிர்பார்த்த பணத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் செய்கிறேன். நீ புன்னகையோடு இருந்தினா
உன் வாழ்க்கையை பொன்னகையைப் போல ஜொலிக்க செய்வேன் என் செல்வமே. ஒரு பிரச்சனையை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ யோசிச்சுக்கிட்டு வருத்தப்படுறத பார்த்துட்டு தான் அதை சரி செய்வதற்காகவும் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காகவும் முதல்ல உன் கைகளில் பணத்தை கொடுக்கலான்னு ஓடி வந்தேன். நீ எதையுமே யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லா விஷயங்களையும் சிந்தனை செய், ஆனால் எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் நேர்மறையாக நல்லதை மட்டுமே சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும். அதை விட்டுட்டு வீணாக கவலைப்படுறதால நேரம்தான் விரயமாகுமே தவிர வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்காது. கவலைகளும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் அழிவைத்தான் ஏற்படுத்தும். அதனால் கஷ்டங்களை நினச்சி கவலைப்படாமல் உற்சாகத்தோடு செயல்படு. வேணும்னே உன்னை உசுப்பேத்தி கடுப்பேத்தி உனக்குள்ள கோபத்தை தூண்டி அவங்க காரியத்தை செஞ்சு ஜெயிச்சுக்கலாம் நினைக்கிற மனிதர்கள் உன்னை குற்றவாளியாக்கி கூண்டில் நிறுத்த முயற்சி செய்வார்கள். யாராவது வேணும்னே உன்கிட்ட வந்து சண்டை போட்டு உன்னை இந்த உலகத்துக்கு தப்பாக காமிக்க நினச்சாங்கன்னா நீ அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கி நில்லு. உன் கோப உணர்ச்சிகளையும் ஆவேச உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்து. சூழ்நிலைகளுக்கு எதிராக எந்த வேலையையும் செய்யாமல் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீ பொறுமையாக கையாள கற்றுக்கோ. அப்படி மட்டும் செஞ்சிட்டீன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் உன்னால் எளிதாக சமாளிக்க முடியுமேன்னு செல்வமே. நீ எது வேணும்னு என்கிட்ட கைகூப்பி கண்ணீர் பெருகி தொழுதாயோ அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. வாழ்க்கையில் முதல் அடி மட்டும்தான் நீ எடுத்து வைக்கிறது கஷ்டம். அதை நம்பிக்கையோடு எடுத்து வச்சிட்டனா மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்குள்ள நீ நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல சிந்தனையும் வைத்து கொள்ளும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை சீர்படுத்தும். நன்மையோ தீமையோ உன்னுடைய அனுபவம் தான் உனக்கு மிகப்பெரிய சொத்துங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னுடைய அனுபவத்தை வச்சே எவ்வளவு மோசமான சூழ்நிலையும் உன்னால் சமாளிச்சிட முடியும். எப்போதுமே உனக்குள்ள இருக்க நல்ல விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்து. உனக்குள் இருக்கும் தீய விஷயத்தை ஒதுக்கி அதை மறந்துவிடு என் செல்வமே. உனக்கு பிரச்சனைகள் வரும்போதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதும் அதன் மூலமாக கிடைக்கும் அனுபவங்களை தடை கற்களாக நினைக்காதே. அனுபவங்கள் மட்டும்தான் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம். நீயும் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோட உறுதியோட செயல்பட ஆரம்பி. உன் மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் உன் மன கஷ்டங்களையும் போக்கி எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உனக்குள்ள எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துட்டு எதை தொடரணுமோ அதை தொடர்ந்து கொண்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. எந்த ஒரு பிரச்சனையையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அது பெருசாக தான் தெரியும். தூரமாக தள்ளி வச்சு செயல்படு. எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உனக்காக இந்த முருகன் நான் தீர்த்து வைக்கிறேன். உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டி உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயரும்படி நான் செய்கிறேன். உன் பண கஷ்டத்தையும் அதன் மூலமாக வந்த மன கஷ்டத்தையும் போக்குவதற்காக தானே இப்போ உனக்கு தேவையான பணத்தை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக மகிழ்ச்சிகரமாக நடந்து முடியும். மகிழ்ச்சிங்கிறதே ஒரு மிகப்பெரிய இறை அனுபவம்தான். ஒவ்வொரு நொடியும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு அன்போடும் நம்பிக்கையோடும் வாழ கற்றுக்கோ. அது உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்றிடும்.